நிஜமாவே இதையெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதறதுங்க. விழுப்புரத்திலிருந்து பன்ருட்டி போன அரசு பேருந்துல மாணவர்கள் பண்ற காரியத்தை பாருங்க. படிக்கட்டுல தொங்குறது மட்டும் இல்லாம ஓடுற பஸ்ல காலை தரையில தேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. இதை பார்த்தா எந்த மனுஷனுக்காவது கோவம் வருமா வராதா? அங்கிருந்து நடத்துனர் பதறி போய் தம்பி இப்படி பண்ணாதீங்கன்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா அந்த பசங்க பண்ண காரியம் தான் கொடுமை. மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் மிதக்கிற அந்த இளைஞர்கள் அந்த நடத்துனரையே அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிற இந்த திமுக ஆட்சியில ஊருக்கு கஞ்சாவும் போதை பொருளும் சர்வ சாதாரணமா கிடைக்குது. இதனால நம்ம வீட்டு பசங்க மாணவர்களோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த அவல நிலை தொடர்ந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சந்ததியே அழிஞ்சிடும். தமிழகத்தை இந்த போதை பொருள் பிடியிலிருந்து மீட்டு நம்ம பசங்க வாழ்க்கையை காப்பாத்த வர்ற தேர்தல்ல என்னோட முதல் ஓட்டு எடப்பாடியா இருக்குதான்.